அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் கடைகளில் பார்கள் அமைக்க உரிமம் வழங்குவதற்கான டெண்டரை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். தகவல்களை கேட்டு பெறலாம். முகேஷ், உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? எந்த வழக்கில் இந்த உத்தரவு வெளியானது? பத்மரி, அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா கடந்த மே 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதிகளை டாஸ்மாக், அதாவது தமிழகத்தில் மதுபான விற்பனையை மேற்கொண்டு வரும் டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் 2 டெண்டர் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அந்த டெண்டர் அறிவிப்புகளில் டாஸ்மாக் கடைகள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வந்து காலி பாட்டில்களை சேகரிப்பதற்கும், அதே நேரத்தில் உணவு பண்டங்களை விற்பதற்கும், அதாவது தின்பண்டங்கள், அதாவது தீனி பொருட்கள் என்று சொல்வார்கள், அதுமாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் விற்பதற்கும் டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டரில் விடப்பட்ட 2 டெண்டர்களிலும் கடைக்கும் விற்பனைக்கும் டெண்டர் கோருவதற்கும் அமௌண்ட்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. விற்பனை குறைவாக உள்ள இடங்களில் அதிக அளவிலான டெண்டர் தொகை கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிற மாதிரி 2 டெண்டரும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த மே 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி விடப்பட்டுள்ள டெண்டர்களை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் உள்ள 200க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் பார் அமைத்துள்ள உரிமையாளர் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இது ஏற்கனவே விடுமுறை கால அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது டெண்டரை இறுதி செய்வதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில இந்த வழக்கு இன்று விசாரித்த நீதிபதி மகாதேவன் டெண்டர் அழைக்கப்படுவதற்கு முன்பாக உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை கடந்த 2015ஆம் ஆண்டு பிறப்பித்துள்ளது. அதன்படி எந்த கடைகளில் எவ்வளவு விற்பனை ஆகிறது என்பதை பொறுத்து அதற்கான டெண்டரை விட வேண்டும். சரக்கு குறைவாக விற்பனையாகும், அதாவது மதுபானங்கள் குறைவாக விற்பனையாகும் பகுதிகளில் குறைவான அளவிலே டெண்டர் கோரப்பட வேண்டும். அதிக அளவிலான விற்பனை இருக்கிற இடத்துல டெண்டருக்கான மதிப்பை கூடுதலாக நிர்ணயிக்கிற அளவில் விலைகளை டெண்டருக்கான விதிகளையும் அதற்கான விலைகளை நிர்ணயிக்க புதிய விதிமுறைகள் உருவாக்க வேண்டும் என்று 2015 உத்தரவிட்டிருந்தது. அந்த 2015 அக்டோபர் 27ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மீறும் வகையில் பெரும்பாலான கடைகளுக்கு குறைவான வருமானம் உள்ள கடைகளுக்கும் அதிகப்படியான டெண்டர் தொகையை நிர்ணயித்து இருக்கிறதுனால இந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுதாரர் தரப்பு கோரிக்கையை ஏற்று 2 டெண்டர்களை மே 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் அறிவிக்கப்பட்ட டெண்டர்களை ரத்து செய்து நீதிபதி மகாதேவன் உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் புதிய டெண்டர்களை அடுத்த 4 வாரத்தில் வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதி அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். பத்மபிரியா.